யாராவது 3 பேரை நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு, அவங்களுடைய ரெக்கார்டு, பழைய ரெக்கார்டெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கூட நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோல் நாங்கள் 3 பேரை இங்கேருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். பல வருஷமாக 15 வருஷமாக இங்கே தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கோம். நம்மளுடைய டாக்டர் அசோக் சித்தார்த் சார் அவர், அதுபோல் பெஹன்ஜிக்கு 3 பேர் அங்கே சஜஸ்ட் பண்ணோம். அதில் அவங்க நம்ம அட்வொகேட் ஆனந்தன் 2006 கட்சியில் இருக்கார். 2009 எலெக்ஷனும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவரை பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்தாங்க, தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்தது வைஸ் பிரசிடெண்ட்டாக நம்ம இளமான் சேகர் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அவர் பாம்சஃபில் கடந்த 30 வருஷமாக வேலை செய்திருக்கிறவர், சீனியர் லீடரு. அதுபோல் ரொம்ப நேர்மையாக கட்சிக்காக உழைத்திருக்கிறாங்க, இந்த மூமெண்ட்டுக்காக உழைச்சிருக்கிறாங்க. அவரை வைஸ் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்தது பல வருஷமாக கட்சியில் இருக்கிற நம்முடைய கமலவேல் செல்வன் அவருடைய ட்ரெஷரராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எல்லாத்தோட முக்கியமாக ஆம்சாங்குடைய ஒய்ஃபு திருமதி போர்க்கொடி ஆம்சாங் அவர்களை ஸ்டேட் கோஆர்டினேட்டராக அறிவித்து இந்த 4 பேரை இமிடியேட்டாக அனௌன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களோட ஒரு மாநில அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டியதாக இருக்குது. அநேகமாக 5 இல்லை 6ஆம் தேதி நாங்கள் நடத்த வேண்டியது. ஏன்னா போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கல எங்களுக்கு. சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.